தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக்ல இது வரைக்கும் ஏகப்பட்ட டேப்லெட்ஸ் உடைய அன்பாக்சிங் வந்து போட்டிருப்போம். பட்ஜெட் விலையிலிருந்து ரொம்பவே அதிகமான விலை வரைக்கும், அதாவது ஃபிளாக்ஷிப் டேப்லெட் உடைய அன்பாக்சிங் கூட வந்து நம்ம போட்டிருக்கோம். iOS டிவைசஸாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்ட்லையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே இன்னும் ஒரு செக்மெண்ட்டில் நம்ம டேப்லெட்டை பற்றி போடல. நிறைய பேர் அந்த செக்மெண்ட்டை பற்றி தான் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. அதாவது ரொம்பவே விலை குறைவான டேப்லெட்ஸ், ஒரு சிலது அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட்லையும் நிறைய இடங்கள் அவைலபிளாக இருக்குது. இந்த டேப்லெட்டுடைய அன்பாக்சிங் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். நானும் உங்களுக்காக அமேசான்ல இருந்து 3500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டேப்லெட்டை வாங்கியிருக்கேன். இந்த டேப்லெட்ல 2 GB RAM இருக்கு, ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இதில் இருக்கா, எப்படி இருக்கு, என்ன இருக்கு, நம்பலாமா நம்ப கூடாதா, இது ஸ்கேமா என்ன ஏதுன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமேசான்ல ஃப்ளிப்கார்ட்ல இதே மாதிரி டேப்லெட் ஏகப்பட்டதா இருக்கு. பட் நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எடுத்த உடனே நீங்க வாங்க வேண்டாம், என்ன எதுன்றதை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? பில்லு இதெல்லாம் வந்து வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா IQOO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட். இது N7 அப்படின்ற ஒரு டேப்லெட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டேப்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். பேக்கேஜே எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் முறுக்கு சுட்டு ஒரு பேக்கேஜ் பண்ணுவாங்கல்ல, லோக்கலில் கடை வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கு. தப்பு சொல்லலை, பட் ஸ்டில் ஃபீல் ஆகிறத சொல்லணும்ல. இப்போ பின் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இந்த டேப்லெட்டில் என்னென்னலாம் இருக்குன்றத கிட்டத்தட்ட வந்து எல்லாமே இங்கேயே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்ன ப்ராசஸர்னு மென்ஷன் பண்ணல. 2 GB RAM இருக்குது, 16 GB ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 inch டிஸ்பிளே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா HD டிஸ்பிளேவுக்கும் கொஞ்சம் கம்மியான ரெசல்யூஷன் மட்டும் தான் இருக்குது. மல்டி டச் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். Android 6 மார்ஷ்மெல்லோ தான் ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. மார்ஷ்மெல்லோலாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷத்துக்கு வந்தது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேபி யாராச்சும் மார்ஷ்மெல்லோட ஃபோன்லாம் யூஸ் பண்ணீங்கனாலும் சொல்லுங்க. 3000 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான பின்பக்க கேமரா, 0.3 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Wi-Fi N பேண்ட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ப்ளூடூத் 4.0 இருக்கு. ப்ளீஸ் சார்ஜ் த டேப்லெட் 4 to 5 hours பிஃபோர் யூஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளோதான் இதில் வந்து இருக்கிறது. அண்ட் வேற ஏதாவது இந்த சைட்லேயாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் 6000 ரூபாய் இதோடைய MRPன்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஒயிட் கலரு மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 490 கிராம் இதோடைய வெயிட்னு இருக்குது. ப்ளஸ் இதோடைய மேனுஃபேக்சர்ட் அண்ட் பேக்டு பை, மேனுஃபேக்சரிங்கே வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்கு, அதுவும் இமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிகினா பேப்பரோட ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் அப்படின்றது மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. பட் இது ஒரு ஒயிட் பாக்ஸ் தான், இதுக்குள்ளே டேப்லெட் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ நம்மளுடைய டேப்லெட் இங்கே இருக்குது. மைக்ரோ USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஒயர்லாம் இருக்குது. காப்பர் ஒயர்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக நமக்கு கஸ்டமர் கேரு, டேப்லெட் யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இதுக்கேவா? ஓகே, இருக்குது. சரி, ஓகே. அண்ட் அவ்வளோதாங்க, பாக்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஒரு மைக்ரோ USB to டைப் ஏக்கான ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் மாதிரி தான் தெரியுது, பட் சீப் பிளாஸ்டிக். சார்ஜிங்கில் கூட அவங்களுடைய பிராண்டிங் போட்டு அமைச்சிருக்காங்க. பட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம அழுக்காக இருக்குது. இது புதுசான்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 5 volt 1.2 ampere. வாவ், டேப்லெட் மட்டும் நல்லா பல இருக்குங்க. சரி, ஓகேவா, ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிடலாம். இது பார்த்தா எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அந்த பழைய காரில் கூட இல்லை, இப்போ வர்ற காரில் கூட கிட்டத்தட்ட முன்னாடி டேஷ்போர்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சிஸ்டம் மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏகப்பட்ட பெசிலுக்கே ஒரு பெசில் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கருப்பு கலர் பெசில்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரேம். ஸோ டபுள் பெசில்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேப்லெட் இது. சரி, பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் பிளாஸ்டிக் தாங்க. ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி பின்பக்கமாக எந்த ஒரு பிராண்டிங் எதுவுமே இல்லை. ஸோ டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிராண்டிங் எங்கேயுமே இல்லை. முன்பக்கமாக அதிகப்படியாக எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் கேமரா மட்டும் இருக்குது. சரி, ஓகே. ஸோ இதில் எக்ஸாக்ட்லி இப்போ கரண்ட்லி என்ன OS ரன் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, அவங்க பாக்ஸில் வந்து மார்ஷ்மெல்லோ போட்டிருந்தாங்க. பட் உண்மையிலேயே அதுதான் இருக்கான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எஸ், நாங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் மார்ஷ்மெல்லோ. எத்தனையோ வருஷம் கழித்து பார்த்த ஞாபகம் இருக்குது. என்ன ஒரே விஷயம்னா, க்ளோஸ் பண்ணால் ஒரு 2 யுகம் ஆகுது, எல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஓப்பன் பண்ணாலும் ஒரு 2 யுகம் ஆகுது அப்படியே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ கேமராவை பார்க்கலாம். கேமரா மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ செல்ஃபி கேமரா பார்க்கலாமா? 2 மெகாபிக்சல்லே இப்படி இருந்துச்சுன்னா, திஸ் இஸ் டேக்கிங் மீ டு
ஒரு யுகம், அதாவது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு விதத்துக்கு கொண்டு போகுது. இது நானானு எனக்கே டவுட்டாக இருக்குது. அண்டு ரியர் கேமரா சம்வாட் ஓகே, ஒரு 2 மெகாபிக்சலுக்கு ஓகே. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 16 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்துச்சு. இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு இப்போது 13 GB, அதாவது 12 GB வந்து ஃப்ரீ வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் அதில் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டேப்லெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? கெட் ரெடி, உங்களுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஒரு டேப்லெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மீடியாடெக் உடைய ஆர்ம் ப்ராசஸர் தான் இருக்குது. பட் எக்ஸாக்ட்லி என்ன ப்ராசஸர் நம்பர் போட்டிருக்காங்க, பேர் தான் வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்யூட் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்லேயே நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா மாடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது மேபி அவங்க சொன்னது போல் 2 மெகாபிக்சலுக்கான கேமராவாக தான் இருக்கும். அதுக்கு ஃப்ளாஷ் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3000 mAhக்கான பேட்டரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க 3000 mAhக்கான பேட்டரி தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ எனர்ஜி டெக்னாலஜி சம்திங் ஏதோ ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 போட்டிருக்கு. ஓகே, ஆனால் இந்த டேப்லெட் என்ன உண்மையிலே சர்ப்ரைஸ் பண்ணதுன்னு தான் சொல்லும். நான் கண்டிப்பாக 3500 ரூபாய்க்கு இதில் ஒன்றுமே இருக்காது, குப்பை அப்படி தான் நினச்சேன். பட் இதில் பாதி உண்மை பாதி போய். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இது மோசம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. மார்ஷ்மெல்லோ தான், பட் இருந்தாலுமே அது இருக்குது. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. 3000 mAhக்கான பேட்டரி, இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் மினிமமாக இருக்குது. கேமராவும் இருக்கிறது எப்படி வருமோ அப்படி வருது. ஓகே, இதெல்லாம் விஷயங்கள் ஓகே. பட் இருந்தாலுமே இந்த 3500 ரூபாயோ 4000 ரூபாயோ கொடுத்து இந்த மாதிரி ஒரு டேப்லெட் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதிலே எடுத்துக்கோங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டேப்லெட் ஃபீலே வந்து கொடுக்காது. மேபி நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே தவிர உங்களுக்கு இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. இன்க்ளூடிங் பாருங்க, யூடியூப் இப்போ தான் ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். Many months later. இப்போ தான் ஓப்பன் ஆகுது. திரும்ப க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஆக்சுவலி வந்து இது யூஸ் பண்ணலாம், பட் இவ்வளோ பொறுமையாக இருந்து யூஸ் பண்ண முடியாது. சத்தியமாக வந்து முடியாது. டிஸ்பிளே நேராக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. வியூவிங் எங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ஒரு ஸ்பீக்கர் தான், அதனால் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஸோ இந்த டேப்லெட்ஸ்லாம் என்னடா டேப்லெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைனாலேருந்து சீப்பான ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி இங்கே பில்ட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியாவெல்லாம் சொல்கிறாங்க. அதில் கொடுக்கக்கூடிய ஒரு சில டிவைசஸாக இருக்கும். இன்னும் ஒரு சில தான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட், இங்கிருந்து நிறைய ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வேஸ்ட்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா? அதிலிருந்து நிறைய பொருட்கள்லாம் எடுத்து இவங்க வந்து அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரினா இந்த பிராண்டை நான் சொல்ல கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டேப்லெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி உங்ககிட்ட குப்பையாக தான் வந்து கிடைக்கும். வாங்கணுமே யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து வாங்காதீங்க. ஸோ டேப்லெட் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி தான். பட் இருந்தாலுமே ஒரு 2-3 இடத்துல ரிசர்ச் பண்ணும்போது, ஆன்லைனில் பார்க்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு நல்ல டேப்லெட்ஸ், நல்ல பிராண்டுடைய டேப்லெட்ஸ், நல்ல வெப்சைட்லையோ நல்ல கடையிலையோ போய் நம்ம தெரிஞ்சு வாங்கும் போது ஓரளவுக்கு வந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் வாங்கி தயவு செஞ்சு வந்து மாட்டிக்காதீங்க. பெசில்ஸும் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதான் நான் ஜென்ரலாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். அண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் எனக்கு வந்து டேப்லெட் நல்லா இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. நான் பெஸ்ட் பை லிங்க் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் நல்ல டேப்லெட்ஸ், நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி டேப்லெட்லாம் இருக்குது, நாங்கள் வாங்கலாமா நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இதை நான் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அவேர்னஸ் உங்கள் நண்பர்கிட்டையும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ மூலியமாக. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும், ஏமாறாமல் இருக்கட்டும். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. இந்த டேப்லெட் இப்போது என்ன பண்ணுறது? ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா பார்க்கறதுக்கு வச்சுக்கலாமா? ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம்.